அவர் ஹார்ட்டில் பிரச்சனை இருந்த புள்ள ஒரு ஆள் தான். அதால் இந்த புள்ளைக்கு வைத்தியசாலையில் சொல்லியிருக்கி. முருகனுடைய பவர் தெரியாது. இவர் ஒரு நர்சிங் ஆஃபீஸர். பழனிப்பழம் மாமா முருகனை பற்றி ஒரு வார்த்தை. இன்றைக்கு இரவு பொழுது வந்து எங்களுடைய மிருசிவில் துர்க்கியம்மன் ஆலயத்தில் நிற்க போயினும் அந்த பக்த அடியார்கள் இப்போ உசேன் சந்தி அந்த பகுதியால் இந்த பஞ்சமுக துர்க்கை இணைக்கப்பட்ட வரத்தை தரவா எங்களுடைய முருகனை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. அதிக அடியார்கள் ஒத்துழைச்சு தந்திருக்கின்றார்கள். பழனிப்பழம் என்று கிடைச்சது, அதான் பேர். அதனால எனக்கு பேர் பழனிப்பழம் வச்சு வருகிறேன். கலசாரிகள் கட்டுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு முருகன் அருள் சாரிகள் தானே. மட்டு விழாவில் வரும்போகுது சொன்னால் இந்திய இராணுவர் வரப்போகிறார்கள். நீங்கள் மாநில சுவாட்சிய பெறுங்கள், இல்லை என்றால் 1 கோடி மக்கள் அழிந்தும் நீங்கள் சொப்பிங் பேக் கூட வருவீர்கள் என்று. சங்கரா சிவ சங்கரா. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி என்னென்னு உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கி இருக்கும். வருடாந்த கதிர்காம கந்தனினுடைய பாத யாத்திரை வந்து நேற்று செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஆரம்பித்தது. இன்றைக்கு வந்து அவர்கள் நடந்து வந்தோன்றிக்கணும். இன்றைக்கு இரவு பொழுது வந்து எங்களுடைய மிருசிவில் துர்க்கியம்மன் ஆலயத்தில் நிற்க போயினும் அந்த பக்த அடியார்கள் இப்போ உசேன் சந்தி அந்த பகுதியால் ஏராளமான பக்த அடியார்கள் வந்து நடந்து வந்தோன்றிக்கணும். இந்த இடத்துல முருகன் என்ற உடனே எனக்கு உடனே வாய்ப்பாயிட்டு இதை கட்டாயம் எடுக்க வேணும்னு சொல்லி என்னென்னு சொன்னால் என்னுடைய முதலாவது யூடியூப் காணொலியை வந்து கதிர்காம யாத்திரை தான். ஏதோ அவருடைய புண்ணியத்தில் நல்லா போய்கொண்டிருக்குது. நிறைய விடயங்கள் வந்து நான் உங்களுக்கு அவர்களுடைய அந்த அனுபவங்களை வந்து கேட்டு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு முருகனுடைய பாடலையும் வந்து நான் சொல்லி போட்டு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த பாடலை பாடி போட்டு உலகளந்த வல்லவனே வண்ணமயில் வாகனனே கணபதி சகோதரனை தந்தை சுவாமியானவனை காண 1000 கண் வேண்டும். நிறைய பேர் போய்கொண்டிருக்கணும். அவர்களுடைய அனுபவங்களை கேட்போம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த முறை வந்துருக்கணும். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஆக்கள் முன்னாலேயும் போய் கொண்டிருக்கணும். பாருங்கோ, இதில் ஒரு அண்ணா வந்து குழந்தையை வச்சு தள்ளிட்டு இந்த பாத யாத்திரையில் போய்கொண்டு இருக்கிறார். அந்த என்ன அந்த முருகன் அதிசயம் என்று கேட்போம். சொல்லுங்கண்ணா, என்ன நடந்ததுன்னு சொல்லி. இது நம்மட புள்ளை சுவம் இல்லாமல் ஒரு புள்ள, அவர் ஹார்ட்டில் பிரச்சனை இருந்த புள்ள ஒரு ஆள் தான். அதால் இந்த புள்ளைக்கு வைத்தியசாலையில் சொல்லியிருக்கி. இந்த புள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ண 7,000 ஒரு முடிவுக்கு வந்திருக்கி இந்த வருத்தத்தால். அதால் இந்த புள்ளை நாங்கள் இந்த கடவுள்கிட்ட பாரம் கொடுத்து இந்த யாத்திரை சாமியாக்களோட இப்போ நான் யாழ்ப்பாணம் இருந்தால் நடந்த போகிறேன் கதிரகாமக்கு. போகிறாங்க. துருவா. அப்போ எனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இந்த புள்ளை ஆப்ரேஷன் அதை செய்யலா. அதால் ஒரு கடிதம் ஒன்றும் கொடுத்துருக்கு. அதால் இந்த புள்ளை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வந்திருக்காங்க. அதை முதல் இப்போ முருகன்கிட்ட பாரம் கொடுத்துட்டு கதிர்காமத்துக்கு போய் இதை சரி பண்ணித்தான்னு சொல்லி ஒரு தரம் சரியாக வந்த. இப்போ ஒரு முதல் இருந்த ஓட்டை பெருசாக இருந்த ஓட்டை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. எந்த முறை புள்ளை நடக்கணும் என்று நேற்று கடன் வச்சு தான் நான் போகுது. கட்டாயம் அது நடக்கும் என்று எனக்கு விசுவாசம் கொண்டு இருக்கி. அதால தான் நான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கி. கட்டாயம் நான் சிங்களம் தான். தமிழ் தெரியும் எனக்கு. அதால் இது எனக்கு ஃபுல்லாக விசுவாசம் கொண்டு இருக்கி. இந்த விசுவாச கடவுள்கிட்ட பாரம் கொடுத்து நான் போகிறேன். இந்த புள்ளை கட்டாயம் நடப்பாங்க.
சரி சாமி அரோகரா. எங்க இருந்து வாரீங்க நீங்கள்? உங்களோட சொந்த இடம் இது? நான் எந்த இடம் ஏழால மயிலங்காடு. ஏழால மயிலங்காடு. எத்தனை வருஷம் போறீங்க கிராமத்துக்கு? 2 வருஷம். 2 வருஷமா போறீங்க? 2 வருஷமா போறீங்க. மேல வேல் இந்த அம்மாண்ட பக்தியை பாருங்க. என்ன ஏதாவது நேர்த்தி வச்சு போறீங்களாமா? ஓம் சாமி நிறைவேற்றி தருவார். செல்வச்சன்னதியிலேருந்து வெளிக்கிட்டு வாரோம். முருகனை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. இது நடந்து சொல்லுங்க, பிரச்சனை நான் இருக்கு. இது வந்து எங்கண்ட பழைய காலத்தில் வீரபாகுதேவர் அவர்கள் செய்த யாத்திரை தான் இந்த யாத்திரை. அவர்கள் இப்போ கொஞ்சம் ஓய்வு பெற்று இந்த காலம் முடிஞ்சாப்புல எங்கண்ட பழைய சாமி மாதிரி தான் இந்த யாத்திரை செய்து கொண்டு வந்தவர். முருகன் செய்து வைப்பார். முருகன் நம்பிக்கை என்ன இருக்கு? முருகன் எல்லாத்தையும் செய்து தருவார். அவர் லேட்டானாலும் செய்து தருவார். நம்பிக்கை இருக்கு எனக்கு. நன்றி அம்மா, உங்களோட நேர்த்திகள் நிறைவேறணும். முருகன் கைவிட மாட்டார். நன்றி. சரி சாமி. சரி. இந்த இடத்துல முருகனுடைய வேலோட ஒரு சாமி வாரார். வேற நான் ஏற்கனவே பேட்டியும் எடுத்து போட்டிருக்கிறேன். முருகனை பற்றி அப்படியே சொல்லிக்கொண்டே வாங்க. இந்தாங்க நான் எடுக்கிறேன். நடந்தேன் சொல்லுங்க. பார்த்தோன்னே மயர்குச்சர் இது சன்னதி ஆலயத்திலிருந்து 2026 23ஆம் தேதி சனிக்கிழமை காலமை 9:50க்கு வேல் தூக்கப்பட்டு மோனையா ஆசிரமத்துக்கு வந்து மோனையா ஆசிரமத்திலிருந்து காலை உணவுகள் சாப்பிட்டு இன்றைக்கு 2வது நாள் மிதிசிவில் ஆசப்பிள்ளை ஏத்தம் துக்கியம்மன் கோயிலை வந்தடைகிறோம். 115 அடியார்களோடு இந்த முறை எனக்கு அதிக அடியார்கள் ஒத்துழைச்சு தந்திருக்கின்றார்கள். மொத்தமா எத்தனை கிலோமீட்டர் போறீங்க? 868 கிலோமீட்டர். 168 கிலோமீட்டர் வருது. வெட்டாப்பளை முல்லைத்தீவு மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், ஊவா மாகாணம், கடைசியாக உகந்தமலை. 9ஆம் தேதி காலமை உகந்தமலையை போய் செல்லுவோம். 14ஆம் தேதி கதிர்காமத்தை சென்றடைவோம். அதைத் தொடர்ந்து 15 நாட்கள் உற்சவத்தில் கலந்து கொண்டு தீர்த்தமாடி திரும்பி செல்லுவோம். இந்த இடத்துல முருகன்கிட்ட நீங்க நான் தெரிஞ்சு கனகாலமா போய் வாரீங்க. ஒரு முறை வீடியோ எடுக்கலாம். 7வது வருஷம். உங்களுக்கு நடந்த அற்புதங்களை சொல்லுங்க. எனக்கு கனவான அற்புதங்கள் நடந்திருக்குது. காட்டு வழியிலே கனவு பாதை மாறப்பட்டிருக்குது. மயில்கள் அதுகள் எங்களை வழிகாட்டி இருக்குது. அப்படிக்கான அற்புதங்கள் நடந்திருக்குது. ஏராளமான பக்தடியார்கள் கால்நடையாக செருப்பு கூட இல்லை பாருங்க. பேர் அதெல்லாம் செல்லும் நிலையம் பாட்டா போடுறேன். நன்றி. மிச்சத்தை கோயில நன்றி. இதுல நிக்கிற மாமா வந்து எங்களுடைய அப்பாவோட தாதிய உத்தியோகத்தரா வேலை செய்தவர். சில பேர் எள்ளி நகை ஆடுறது முருகனுடைய பவர் தெரியாது. இவர் ஒரு நர்சிங் ஆஃபீஸர். பழனிப்பழம் மாமா, முருகனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் தாதிய உத்தியோகத்தராக 32 வருடங்களாக கடமையாற்றியிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் சென்று வருகின்றேன். இம்முறை செல்வதற்கு உரிய காலம் கழிந்திருக்கின்றது. அழைப்பு செய்யலாம். முருகப்பெருமான் கூப்பிட்டு இருக்கின்றார். செல்கின்றேன். மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு சின்ன குட்டி கதை ஒன்றையும் சொல்லுவோம். எனக்கு எங்களுடைய அப்பா வந்து ஒரு முருக பக்தன். அவர் வந்து எனக்கும் அண்ணாவுக்கும் எங்களோட வயசு வந்து கனகால வித்தியாசம். பிள்ளைகள் இல்லாமல் தவமிருந்து கதிராமம் சென்று வந்து தான் கிடைச்சது. பழனி பழம் என்று கிடைச்சது. அதான் பேர். அதனால தான் எனக்கு பேர் பழனி பழம் வச்சு வருகிறேன். இந்த மாமா வந்து எங்களோட அப்பாவோட அதே பட்ச் தாதிய உத்தியோகத்தர். வைத்தியத்துறையில் இருந்தாலும் முருகனுடைய தீவிர பக்தர்கள். இதை பார்த்துட்டு இந்த எல்லாருமே இப்போ தெரியும், எல்லாருமே முருகனை கும்பிட்றது இல்லையா? சிங்கள மக்கள் கூட கும்பிட்றவர்கள். பார்த்தேன் அந்த பிள்ளை ஒன்றே இல்லாது. உங்களுடைய நேர்த்திகளும் நிறைவேறணும். உங்களுடைய பலன் கிடைக்கட்டும். முருகனுடைய அழைப்பில் வடிவா போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. என்ன காண்டி கும்பிடுங்க. நன்றி. 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 இதில் ஒரு அம்மா வந்து முருகன்கிட்ட பாத யாத்திரை போகிறா. எத்தனை வருஷம்? 21 வருஷம் போய்க்கேன். ஆமாலே. அப்போ உங்களுக்கு முருகன் தீவிரமான ஒரு அழைப்புள்ள ஒரு பக்தர். சொல்லுங்க முருகனை பற்றி ஒரு வார்த்தைகள். வணக்கம். உங்களை எல்லாம் பேட்டி எடுத்திருக்கேன் போன வருஷம். ஞாபகமா? கோயிலடிக்கு வாரேன். சரி சரி. வருஷம் போய்க்கேம்மா. இந்த வருஷம் சென்னையில் பொத்தியில் தான். பொத்தியில் வந்து இந்த சென்னையில் வந்து முருகனை பற்றி உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் சொல்லுங்க.
நாங்கள் காய்ச்சல் தான் பிடிக்கும் நல்ல அருள் பெற்றவர் முருகன். அடியார்கள் வந்து மிருசிவில் ஞானதுர்க்கை அம்மனை நோக்கி போய் கொண்டிருக்கணும். அங்கே தான் இன்றைக்கு இரவு தங்க போயினும் வளமையாக அங்கே தங்குறவ. இனி அங்கே போய் அங்கே நடக்கிற பஜனை அப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மறக்காமல் இந்த காணொலியை முருக பக்தர்களோட ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த கதிர்காம யாத்திரை பெரிய ஒரு அழைப்பு இருந்தால் தான் போகலாம் இல்லையா? எனவே இந்த காணொலியை மற்றவர்களும் பகிர்ந்தவங்க. நான் அங்கே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுறேன் மக்களே. மிருசிவில் ஞானதுர்க்கை அம்பாள் ஆலயத்துக்கு இந்த கதிர்காம யாத்திரை அடியார்கள் வந்து சேர்ந்து வந்திருக்கணும். ஆலயம் பாருங்க, இதுதான் அந்த மிருசிவில் ஞானதுர்க்கை அம்பாள் ஆலயம். ஏற்கனவே நிறைய காணொலிகள் எடுத்து போட்டிருக்கிறேன். இன்றைய இரவு பொழுது இங்கே தான் அவர்களுடைய கழிய போகுது. மிருசிவில் ஞானதுர்க்கை அம்பாள் ஆலயம். ஏராளமான அடியார்கள் வந்து கொண்டிருக்கணும். வேலை அம்மா குறுக்கினம் அம்மா குறுக்கினம் அவர்தான் வேலை வைக்க விடல. வேலுமணிக்கு தெரியும் தானே, வேலை வைக்க விடாட்டி என்ன மதம் என்ன சாதி என்று. சாதி மதம் இல்லை தெய்வத்துக்கு. எங்கேயும் அந்த சாமியார் வைக்கத்தான் வேண்டும். உத்தரவு பாதகம் சொத்து ஆசை. அதே நேரத்தில் அந்த சொத்து ஆசை என்னும் சொத்த நாளில் அழியும். 20ஆம் நூற்றாண்டு அறிவோம் என்று கோரினோம். என்னும் 27 முடிய வேண்டும். 28 சித்திரைக்கு பிறகு எங்கள் ஆண்டது தேவன் வருவார். தேங்காய்
மிருசுவில் துர்காபுரம் ஞான துர்க்கி அம்பாளில் தான் இன்றைக்கு கதிர்காம பக்தர்கள் வந்து இரவு தங்க போயினோம். இந்த ஆலயத்தின் பெருமைகளை நான் யூடியூப் காணொலிகளில் நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன். யுத்த காலத்திலையும் வந்து இந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதை விட இராணுவத்தினர் கூட மிகுந்த பக்தியோடு வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். நிறைய அற்புதங்கள் நடந்தது, ஏற்கனவே காணொலிகளில் போட்டிருக்கிறேன். இந்த ஆலயத்தின் மகிமை பற்றியும் இந்த ஆலயத்தில் கதிர்காம பக்தர்கள் வந்து இன்றைக்கு ராப்போசனம் இருந்து இங்கே தங்கி நின்று போயினும் இந்த வரலாறுகள் தொடர்பாக எங்களுடைய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய ஞான துர்க்கி அம்மா வந்து இந்த விடயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுவார். வணக்கம். வணக்கம். மெரிசுவில் ஸ்ரீ ஞான துர்காபுர அம்பாள் ஆலயம் பக்த அடியார்கள் இங்கே 2வது வருஷங்கள் வருகிறார்கள். 80ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. 80லிருந்து ஒரு சிறு கொட்டில் இங்கு அர்க்கவியை இதை உருவேற்றப்பட்டார். ஆரம்பத்தில் 80லிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இந்த பிரபரியம் ஆலயம் ஆணையிடப்பட்டது. எங்கள் அர்க்கவியின் நாமத்தினால் இந்த ஆலயம் சகல நோயாளிகளை மாற்றப்பட்டது. இதுவரையும் இந்த இடத்தை விட்டு அம்பிகையானவள் பக்தர்களை நோயமாற்றி வெள்ளி திங்கள் செவ்வாய் ஞாயிறு வாக்களித்து இராணுவத்தில் பல காட்சிகள் காட்டப்பட்ட பாம்புகள் கூறிய வாளில் நின்று ஆடுவா, வாள் வெட்டாது. அதுக்கும் ஒரு நோயாளியை மாற்றப்பட்டோம். 83லிருந்து அதே வாளில் அம்பிகை தேருக்கும் சாங்காப்சத்துக்கும் வீதி சுற்றி வருவா. இராணுவர் இந்த யுத்த களத்தில் இங்கே மட்டு விழாவில் வரும்போகுது சொன்னால், இந்திய இராணுவர் வரப்போகிறார்கள், நீங்கள் மாநில சுவாட்சிய பெறுங்கள், இல்லை என்றால் 1 கோடி மக்கள் அழிந்தும் நீங்கள் சொப்பிங் பேக் கூட வருவீர்கள் என்று. அதே கட்டத்தில் இங்கே 3000 சொச்ச மக்களை நாங்கள் பாதுகாத்தோம். பல மக்கள் இங்கே இயேசு, முஸ்லீம், சிங்கள சாக்க வேண்டியவர்கள் நம்பிக்கையோடு கும்பிட்டு இந்த ஆலயத்தில் பல வாய் பேசாதவர்கள், நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார்கள். பிரபலியமான ஆலயம். இங்கே 80லிருந்து தளராமல் வாக்களிக்கிறார். வன்னி என்று தெரியாது, வங்க தெரியாது. மக்கள் இந்த பஞ்சமுக துர்க்கை இணைக்கப்பட்ட வரத்தை தருவா. எங்களுடைய பிரதம குரு வினாசி தம்பி குருவானவரே எங்கள் மகனை இந்தியாவில் விட்டு குருவாக்கப்பட்டார். முகுந்தன் குருக்கள் அன்னை நிச்சயமாக இன்று வரையும் யாரும் அவசரம் செய்ய முடியாது. பிரதம குரு நவரண்ணம், அடுத்தது முகுந்தன் குருக்கள், அடுத்தது அம்பிகை மனோன்மணி அம்மா. அதே நேரத்தில் இன்று வரையும் தளராமல் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாக்களித்து இராணுவரே இங்கே மெச்சி ஆணையிடுவார்கள். பக்த கோடிகள் இனமில்லை, மதமில்லை, பணமில்லை, அத்தனை மக்களையும் வெற்றி அடித்தான் இந்த ஆலயம். சகல நாட்டுக்கும் தெரியும். இங்கு சகல எம்பிக்களும் வருவார்கள். அனைத்து எம்பிக்களும் அன்றாம் வந்தார். அம்பிகை தரிசித்து விட்டார், பணமில்லை. அப்படி ஏழைகளுக்குரிய இந்த ஸ்ரீ ஞான துர்க்கை அம்பாள் ஆலயம் என்ன எண்ணி வருகிறீர்களோ அதை கொடுப்பா. இன்றைக்கு சன்னதியில் இருக்கப்பட்ட மோகன் சாமியார் போன வருஷமும் 90 பேர் திடீரென சொன்னார், அம்மா வருவேன் என்று அன்னசுரவியில் அன்னதானம் கொடுத்தோம். இங்கே இன்றைக்கு 125 பேர் திடீரென சொல்லப்பட்டார். அன்றைய கட்டத்தில் எங்கள் அன்னசுரவியில் இரவு போசனம் இருந்து மறுநாள் காலை பாத யாத்திரையாக்க போகிறார்கள். இந்த பஞ்சமுக துர்க்கை அவர்கள் நிலைக்கு அம்பிகையின் திருவருள் வேண்டும். இந்த வேலவன் சக்தியோடு போக வேண்டும், வேலவன் எங்கே நிற்பான் என்று சொல்லப்படலாம். இந்த அம்பிகை மீண்டும் மீண்டும் வளர வேண்டும், தங்க தேரோட வேணும். வருகிற மாதம் 1008 கலச சங்காபிஷம், அடுத்த ஆவணி மாதம் 10 நாள் அலங்கார உற்சவம். இராணுவர், போலீஸு, ஆக வேண்டிய டிவி, ஓடிவி, சகல மக்களும், சைவ புலவர்கள், அறுதி மாணவர்கள் இங்கே ஆணையிடுவார்கள். ஆணையிட்டு பக்தியுடன் இங்கே பூஜைகள் நடக்கப்படும். மறுபடி அத்தனை பேரும் நம்பிக்கும்பிட்டால் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். எங்கள் அர்க்கவியின் நாமத்தினால் நாங்கள் பக்த அடியார்களை வணங்கி பக்த அடியார்களுக்கு ஆசீர்கள் கொடுத்து எங்கள் சகல மக்களுக்கும் வெற்றி கொடுத்த பாதார விந்தங்கள் வேண்டி நன்றி, வணக்கம்.
முகுந்தன் குருக்கலையார். இந்த ஆலயத்தில் தான் முதலாவது காணொளி கதிர்காம யாத்திரைக்கு வந்து ஆரம்பித்தது மே மாதம் 15ஆம் தேதி 2024. உங்களுடைய ஆசையோடு அது சிறப்பாக போகிறதுக்காக நன்றிகளும் வணக்கங்கள். நன்றி. சொல்லுங்க. எல்லாமல்ல ஸ்ரீ ஞானதுர்க்கி அம்பியாளுடைய ஆசியோடு செல்வ சன்னதியிலிருந்து ஊர்வலமாக வேல் யாத்திரை பவனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கதிர்காமத்துக்கு நமது ஆலயத்தில் வேலாவது வந்து முதலாவதாக வந்து 2வது நாளாக இங்கு வந்து தங்கி அவர்கள் பக்தர்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தோடு அம்மனுடைய அருளோடு ஞானதுர்க்கி அம்பிகைகளுடைய அருளோடு இந்த வேல் சார்ந்த பாத யாத்திரை கதிர்காமத்துக்கு சீர் சிறப்போடும் சகல துன்பங்கள் துயரங்கள் இல்லாமலும் சந்தோஷமகரமாக வாழ ஆசி வழங்கி செல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் கதிர்காம யாத்திரை போறீங்க? 19 வருஷமாக. 19 வருஷம். சொந்த இடம் இது? சொந்த இடம் ஆரியம்பதி மட்டக்களப்பு. அங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணுறீங்களா? இங்கே ஜாயின் பண்ண 5 வருஷமாக. 14 வருஷம் உவந்தையிலிருந்து பாத யாத்திரை செய்கிறேன். 5 வருஷம் இல்லாமல் 19 வருஷம். ஆமாம். நடந்த அற்புதங்கள் என்று சொன்னா சாமி மாதிரி நிறைய அற்புதங்கள் எங்களுக்கு நடந்திருக்குது. வேல் கொண்டு போன சாமிமாரோட போக்குள்ளே நாங்கள் 14 பேர் ஒரு வெட்டையில் ஒரு நாள் இரவுல தனியாக மிஞ்சிட்டோம். 14 பேர் நாங்கள் அந்த இடத்துல தனிச்சிட்டோம். தனிச்ச உடனே எல்லோரும் நாவலடி வெட்டைக்கு போயிட்டாங்க. அந்த வெட்டையில் கிடக்கும் போது எங்களுக்கு போன சாமிமார நில்லுங்கோ நாங்களும் தனியை தான் கிடக்கோம்னு சொல்லக்குள்ள யாழ்ப்பாணத்து சாமிகளோட போகும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சாமி முருகனே நம்பி வந்த நம்மளுக்கு இந்த முருகனே துணையாக இருப்பார் இந்த 14 பேருக்கும். இந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் வரலே, முருகனை நம்பி வந்த நமக்கு எது வந்தாலும் இந்த முருகன் தான் நமக்கு தஞ்சம் என்று சொல்லும் போது இதில் பந்திரிக்காய் சாரதி மாஸ்டர் எல்லோரும் பார்க்கும் நேரத்தில் வந்தாலும் இப்போ பெரிய நாட்டுக்கு வெளிநாடு வைத்தார். அவர் வேலில் கிப்பி முருகன் பழனி ஆண்டவர் தோன்றினார். உடனடியாக என்னை கூப்பிட்டு காட்டினாங்க, அம்மா ஆரியம்பதி அம்மா சாமி இந்த முருகன் நீங்க சொன்னது போல முருகனை பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்த உடனே அவங்களோட பேக்குகள்ல இந்த சாமானை எல்லாம் எடுத்து என்கிட்ட தந்தாங்க. உங்களோட கையாலே அம்மா இந்த சாமானை எடுத்து நீங்களே பூசொண்டு இதில் வைக்கணும். அந்த வேலுக்கு வச்ச சின்ன வேல், அந்த வேலுக்கு வச்ச உடனே அந்த ஆள் அடுத்த வருஷமே வெளிநாடு போய்த்தாரு. அவரோட பேர் வந்து நந்தன் சொல்லி பெரிய நாட்டில் இருக்காரு. எனக்கு இப்போதைக்கு தகப்பம் வரல வந்திருந்தா நான் அவரோட முகத்தை நான் பார்த்து கதைச்சிருப்பேன். எங்களோட ஊர்லேயும் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற சமத்திக்கார ஆக்கன்ற பிள்ளைகளுக்கும் நான் நாவலடியில் காட்டினேன். இங்கே பாருங்க முருகனை வந்து பாருங்கன்னு நிறைய பக்தர்கள் வந்துருந்து அந்த வேலில் பார்த்தவங்க. அந்த முருகன் எப்படி இருந்தார், எங்களோடு வரும் வரைக்கும் அந்த முருகன் அப்படியே இருந்தார். அடுத்தது நாங்கள் இந்த போகும்போது எது நினைக்கமோ அதெல்லாம் எங்களுக்கு சரியாகவே நடக்குது. ஒரு தொழில் விஷயத்துக்கு போனால் கூட என்னகிட்ட கேட்பாங்க, ஏன் சாமி உன்னைய வந்து எத்தனை பேர் நின்று கூப்பிடுறாங்க ஒரு வேலைக்கு என்று கேட்பாங்க. எனக்கு இந்த பாத யாத்திரை செஞ்சது காரணத்துக்கு பிறகுதான் எனக்கு தொழில் முயற்சியெல்லாம் நல்லா வந்தது. நான் இப்பையும் வரும்போது நான் ஒரு சின்ன கடனில் இருந்து அதை கட்டாமலுக்கும் இருந்து எப்படி கட்டுறது என்ன செய்கிறேன் இருந்து எனக்கண்டு தேடி வச்ச பொருள்களையும் நான் விற்று கொஞ்சம் மக்கள்கிட்ட எங்கிட்ட உதவி செய்து முற்றாகவே இந்த கடனையே அடித்து இன்றைக்கு நிம்மதியாக நான் இந்த பாத யாத்திரையிலே வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு சோகத்தோடு இருந்து நான் எல்லாம் என்னட்ட இருந்தது எல்லாம் கொடுத்து எனக்கு காசி பணம் எதுவும் தேவையில்லை. என்ற முதல் என்ற மக்கள் இந்த நாடு தேசங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வரேன். காவி உடை உடுக்கணும் என்ற எண்ணங்கள் கூட இருந்து கலர் சாரிகள் கட்டுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு முருகன் அருள் சாரிகள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு இந்த சாரியை விட்டால் வேற சாரி கட்ட விருப்பம் இல்லை. முருகன் பக்தனாகவே இருக்கணும், தொண்டனாகவே இருக்கணும் என்ற ஒரு ஆசையோடு
மக்களை எல்லாம் விட்டு அவரிடமே நான் பொறுப்பளித்து பிள்ளைகளை பிள்ளைகளை எல்லாம் விட்டு அவரிடம் பொறுப்பு கொடுத்திருக்கேன் சொல்லி அவர் நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கிறேன். முருகா அரோகரா முருகா.